ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப விசேஷமான ஸ்ரீராம நவமி பூஜையை வீட்லேயே ரொம்ப எளிமையாக அதே சமயம் அத்தனை பலன்களும் கிடைக்கிற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு அப்படின்னு பார்க்க போகிறோங்க. இதில் நான் வீடியோ கடைசியில் சில ரகசிய டிப்ஸும் சொல்ல போகிறேங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். குறிப்பாக குடும்ப தலைவிகள் அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு சூட்சுமமான ரகசியமும் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்ரீராம நவமி அப்படின்னா என்ன, எதுக்காக நம்ம அதை கொண்டாடுறோம், அதை தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸ்ரீராம நவமி அப்படின்றது இந்துக்களுடைய மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றுங்க. ஸ்ரீராம நவமி அப்படின்றது ஸ்ரீராமருடைய அவதார தினம். விஷ்ணுவோடைய 7வது அவதாரமான ராமர் அயோத்தியில் மன்னர் தசரதருக்கும் கௌசல்யா தேவிக்கும் மகனாக பிறந்த நாளை தான் நாம் ராம நவமியை கொண்டாடுறோம். ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, ராமர் ஒரு தர்மவான், உத்தமமான மனிதர் மற்றும் சிறந்த மன்னராக இருந்தவர். அவருடைய தியாகம், பொறுமை மற்றும் நேர்மையை நினைவு கூறவும், அவர் காட்டிய வழியில் நடக்க உறுதி எடுத்துக்கொள்ளவும் இந்த நாளில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுது. இந்த நாளில் மக்கள் ராமாயணத்தை பாராயணம் செய்வாங்க. கோவிலில் ராமருக்கு திருக்கல்யாண உற்சவம் நடக்கும். வீட்டில் பானகம், நீர்மோர் மற்றும் வடை நிவேதனம் செய்து வழிபாடு செய்கிறது வழக்கம். இந்த வருஷம் 2026 ஸ்ரீராம நவமி மார்ச் 27 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. பொதுவாக வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். ஸ்ரீராம நவமி வெள்ளிக்கிழமையில் வர்றது இன்னும் அதிக விசேஷங்க. பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே வீடு வாசலாம் சுத்தமாக தான் இருக்கும். ராம நவமி அப்படின்னாலே சுத்தம்தான். காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து குளிச்சுட்டு வாசல் தெளித்து அழகாக கோலம் போட்டு பூஜை அறையை ரெடி பண்ணிக்கணுங்க. ராமருக்கு ரொம்ப பிடிச்சது துளசி மாலை சாத்தி சந்தனம் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கணுங்க. ஒரு துளசி இலையாவது கண்டிப்பாக அன்னைக்கு வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. ராமருக்கு ரொம்பவே பிடிச்சது பானகம், நீர்மோர் மற்றும் பருப்பு வடை. இதெல்லாமே தயார் பண்ணி வச்சுக்கலாங்க. எதுவுமே செய்ய முடியலன்னா பானகமாவது செய்யலாங்க. பானகம் செய்யும்போது கொஞ்சம் சுக்கு, ஏலக்காய் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப மனமாக இருக்குங்க. இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. அந்த பானகத்திலும் ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம் நம்ம சேர்த்துக்கலாங்க. பொதுவாக பெருமாள் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா அங்கே துளசி தீர்த்தம் தருவாங்க. அதில் பச்சை கற்பூரம் சேர்த்துருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம என்னதான் வெளியில் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கருவறைக்கு போய் அந்த ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் கொடுப்பாங்க அந்த தீர்த்தம். அதை சாப்பிட்ட உடனே நம்ம மனசு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரியான கோவிலில் கொடுக்குற அந்த பிரசாதம் மாதிரியே இருக்கணும் அப்படின்னா அந்த பானகத்தில் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம், அதுக்கு மேலே ஒரு துளசி இலை வச்சுக்கலாங்க. இது கோவிலில் கொடுக்குற பிரசாதம் போன்ற தெய்வீக மனத்தோடு இருக்குங்க. ராம நவமி அன்னைக்கு ஏன் மோர், பானகம் இதெல்லாம் வைக்கிறோம் தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணமும் இருக்குங்க. ஏன்னா கோடை காலத்தில் உடல் சூட்டை தணிக்கவே இதை பிரசாதமாக கொடுக்குறாங்க. நல்ல வெயில் காலம், அந்த நேரத்தில் இந்த பானகம், நீர்மோர் இதெல்லாம் கொடுக்கறது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் இதமாக இருக்குங்க. இதை மற்றவங்களுக்கும் நம்ம பிரசாதமாக கொடுக்கலாம். கோவிலில் லைனில் நிற்கிறாங்க அப்படின்னா இந்த நீர்மோர், பானகம் இதெல்லாம் வீட்டிலேயே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாதிரி லைனில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது கோடான கோடி புண்ணியத்தை நமக்கு தருங்க. இது ஒரு சீக்ரெட் டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் குடும்ப தலைவிகள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான குளியல் முறை இருக்குங்க. ஸ்ரீராம நவமி நாளில் பெண்களுக்காகவே சொல்லப்பட்ட ஒரு மிக ரகசியமான அதே சமயம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு டிப்ஸ். அந்த ரகசிய டிப்ஸ் என்ன அப்படின்னா, மங்கள ஸ்நானம். அதாவது சீதா பிராட்டியோட ஆசை. ஸ்ரீராம நவமி அன்னைக்கு நிறைய பேர் ராமரை மட்டுமே கும்பிடுவாங்க. ஆனால் ஸ்ரீராம நவமி அன்னைக்கு ராமரோடு இருக்கிற சீதா பிராட்டியை நினைத்து அந்த நாளில் பெண்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடுங்க மங்கள ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி காலையில் தலைக்கு குளிக்கும்போது அந்த தண்ணீரில் ஒரு துளி பன்னீர், அதாவது ரோஸ் வாட்டர், அப்படி இல்லைன்னா ஒரு துளசி இலை போட்டு குளிக்கணுங்க. இது உடலை தூய்மைப்படுத்துவதோடு மனதையும் ஒரு மங்கள நிலைக்கு கொண்டு வருங்க. சீதா பிராட்டியோட திருநாமம் பூஜை செய்யும் போது ராமரோட சீதா பிராட்டியும் சேர்த்து ஓம் ஸ்ரீ சீதா ராமச்சந்திராய நமக அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. ஸ்ரீராம ஜெய நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அதோடு சேர்த்து ஓம் ஸ்ரீ சீதா ராமச்சந்திராய நமக அப்படின்னு ஒரு 27 தரம் சொல்லுங்கள். குறிப்பாக பெண்கள் இதை சொல்லும்போது சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு கிடைக்குதுங்க. அதாவது தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். அன்றைக்கி பக்கத்தில் ஏதாவது ஒரு பெண்ணை, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள, ஒருத்தரன் கணக்கு கிடையாதுங்க, எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேரை அழைச்சி அவங்களுக்கு சீதா தேவியோட அம்சமாகவே அவங்கள நினச்சி அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தாம்பலம் கொடுக்கலாம். வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள், குங்குமம், ஒரு பழம். உங்களால் முடிஞ்ச ₹1 நாணயம் கொடுத்து பாருங்கள். ₹1 நாணயமோ ₹5 நாணயமோ கொடுத்து பாருங்கள்.
நாம் என்ன கொடுக்குறோமோ அது பல மடங்காக நமக்கு திரும்ப வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சீதா தேவி அப்படின்றது மகாலட்சுமி தாயார் மாதிரி தான். நாம் நம்மளால் முடிஞ்சது அப்படின்னா ப்ளவுஸ் பிட்டோ சேரீயோ நம்மளால் என்ன முடியுமோ அதை கொடுக்கலாங்க. எதுவுமே கொடுக்க முடியலைன்னா கூட வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள், குங்குமம், ₹1 நாணயத்தை வச்சு கொடுங்க. கண்டிப்பாக அடுத்த ஸ்ரீராம நவமிக்குள்ளே நம்ம ஒரு படி மேலே வளர்ந்துருப்போம். இதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாதுங்க. சீதாதேவி பொறுமையோட சிகரம். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை தாங்கும் மன வலிமை கொண்டவர். அன்று சுமங்கலி பெண்களுக்கு மரியாதை செலுத்தி அவங்களை சீத்தையாக எண்ணி வழிபடும்போது அந்த பெண்களுடைய குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி சுமங்கலி பாக்கியம் நிலைத்திருக்கும் அப்படின்றது ஐதீகங்க. இதுதான் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு பெரிய ரகசியம். இன்றைக்கி அந்த ரகசியத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க அப்படின்னு தெரியாது. பார்க்குற எத்தனை பேராக இருந்தாலும் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் டச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு யூடியூப் இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் யூடியூப்போட அல்காரிதம். பார்க்குறவங்க சும்மா பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்குது, இதை நம்ம நிறைய பேருக்கு காட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்னு யூடியூப் நினச்சிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஹைப் என்ற ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ போங்க. நிறைய பேர் இதை பார்த்து பலனடைஞ்சாங்க அப்படின்னா அதனுடைய புண்ணிய பகுதி உங்களையும் சாரும் என்னையும் சாருங்க. அதனால தான் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேங்க. இது ஒரு ரெக்வஸ்ட்டாக தாங்க கேட்குறேன். ஸ்ரீராம நவமி அன்னைக்கு பெண்கள் மங்கள ஸ்நானம் பண்ணிவிட்டு ஆண்கள் குளிக்கும்போதும் ஒரு துளசி இலை சேர்த்துக்கலாங்க. ஒரு தவறும் கிடையாது. பூஜை அறையை நல்லா ரெடி பண்ணிவிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணுங்க. ராமரை மனசார நினச்சி ராமருடைய படம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. ராமர் படம் இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லார் வீட்லையும் பெருமாள் படம் இருக்கும். பெருமாள் படத்துக்கும் இந்த வழிபாட்டை நம்ம செய்யலாங்க. தீப ஆராதனையில் முதல்ல விநாயக பெருமானை நினச்சி ஒரு சின்ன பூஜை செய்யணுங்க. அதாவது ஓம் கம் கணபதியே நமக, இன்றைக்கி நான் செய்கிற பூஜை எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு நம்ம குலதெய்வத்தையும் மனசார நினச்சிட்டு அதுக்கப்புறமா ராமருக்காக நம்ம பூஜை செய்யணுங்க. ராமர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு அப்படின்னாலே சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். அவ்வளோ பெருசாக படிக்க முடியாதவங்க ஸ்ரீராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே இந்த மந்திரத்தை ஒரு முறை சொன்னால் கூட போதுங்க. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை முழுமையாக சொன்ன பலன் கிடைக்குங்க. பூஜை அறையில் அமர்ந்து அமைதியாக தியானிக்க இந்த மந்திரத்தை சொல்லலாங்க. அந்த மந்திரத்தை சொல்ல முடியலன்னா கூட ஓம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம அப்படின்ற இந்த மந்திரத்தை 108 முறை சொல்றது மனசுக்கு மிகுந்த அமைதியையும் ராமருடைய அருளையும் பெற்றுத்தருங்க. நம்ம தீபமெல்லாம் ஏற்றி மந்திரமெல்லாம் சொல்லி நிவேதனம் செய்யும் போது ராமருக்காக அர்ப்பணிப்பதாக நினச்சி கீழ்கண்ட ஸ்லோகத்தை சொல்லலாங்க. நைவேத்தியம் சமர்ப்பயாமே, இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்லி தண்ணீரை வலதுபுறமாக நம்ம தெளிக்கணுங்க. இந்த மந்திரங்களை சொல்லும்போது நம்ம மனசில் ராமரை முழுமையாக எண்ணி அமைதியாக சொல்லணுங்க. பெரிய ஸ்லோகங்க படிக்க தெரியலனாலும் பரவாயில்லைங்க. ஸ்ரீராம ஜெயராம அப்படின்னு மனதார கூப்பிட்டா கூட போதுங்க. அதுவே ராமருக்கு பிடித்தமான பூஜையாக அமையும். பூஜையை முடிச்சுட்டு அமைதியாக உட்காந்துட்டு ஸ்ரீராம ஜெயம் 108 முறை சொல்லலாம். இல்லை ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு 108 முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதலாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷங்க. பூஜையெல்லாம் முடிஞ்சதும் இந்த பிரசாதத்தை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுங்க. அக்கம் பக்கத்தில் குழந்தைகள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீட்டுக்கு அழைச்சி நீங்கள் என்ன பிரசாதம் வச்சிங்களோ அதை அந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க. அந்த ராமரே அந்த பிரசாதத்தை எடுத்துக்கிட்டதா ஒரு ஐதீகங்க. நமக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். பூஜை முடிஞ்சதும் எப்பவும் போல் அக்கம் பக்கத்தில் இருக்கிற பெண்களை அழைச்சி தாம்பலம் கொடுக்குறது அது ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லிட்டேங்க. இப்போ வீடியோ கடைசிக்கு வந்துட்டோம். நான் வீடியோ ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன், வீடியோ கடைசியில் ஒரு ரகசிய டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ராமரை கும்பிட்டோம் அப்படின்னா அங்கே யார் உட்காருவாங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அனுமர் தாங்க. நம்ம ராமரை கும்பிட்டோம் அப்படின்னாலே அவரை கூப்பிடணுன்ற அவசியமே கிடையாதுங்க. அவரே உட்காந்துடுவார். ஸ்ரீராம நவமி பூஜையில் பலரும் கவனிக்காத ஆனால் மிகவும் விசேஷமான ஒரு விஷயம் அனுமத் பிரதிஷ்டை, ஆஞ்சநேயர் வழிபாடு. ராமரை எங்கே வழிபட்டாலுமே அங்கே ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணீர் வச்சு ஆஞ்சநேயரையும் ஆவாகனம் செய்து வழிபாடு செய்யணுங்க. ராமாயணத்தில் சொல்லப்பட்ட ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, எங்கே ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கே ஆஞ்சநேயர் கண்ணுக்கு தெரியாமல் சூட்சும வடிவில் அமர்ந்து விடுவார் அப்படின்றது ஐதீகங்க. உங்கள் பூஜை அறை கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா ராமர் படம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அது பக்கத்தில் சின்னதாக ஒரு மனை போட்டு வைக்கலாம். அதில் உட்காருவார். அவ்வளோ பெரிய இடம்லாம் இல்லை அப்படின்ற ராமருடைய படத்துக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு சொம்பு அப்படின்னா ஒரு கிண்ணத்தில் சுத்தமான தண்ணீர் வச்சு அதுக்கு மேலே ஒரு துளசி இலையை போட்டு வச்சுருங்க. இது ஆஞ்சநேயர் நம்ம வீட்டுக்கு ராமநாமத்தை கேட்பதை குறிக்கோங்க. பூஜை முடிந்ததும் அந்த தீர்த்தத்தை பருகினால் ஆஞ்சநேயரோட அருளால் மனதைரியமும் காரிய வெற்றியும் கிடைக்கும். இது நிதர்சனமான உண்மைங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சீக்ரெட் டிப்ஸுங்க. ஸ்ரீராம நவமி அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் ஸ்ரீராம நவமி அன்னைக்கு தவிர்க்க வேண்டிய தவறுகள்.
பழைய உணவுகளை தவிர்க்கணுங்க. பூஜைக்காக செய்யும்போது பானகம், நீர்மோர், வடை இதெல்லாம் செய்யும்போது புதுசாக செய்யணுங்க. அதே போல் பூஜை அறையை சுத்தம் செய்யாமல் பூஜையை தொடங்குவது தவறு. மனமும் உடலும் சுத்தமாக இருப்பது அவசியம். குறிப்பாக பூஜை நடக்கும் நேரத்தில் அக்கம் பக்கத்தில் தேவையில்லாத சத்தங்கள், கோபமான பேச்சுகள் இல்லாமல் அமைதியை கடைபிடிக்கணுங்க. பூஜை செஞ்ச பிறகு பிரசாதத்தை உங்களுக்கு மட்டும் வச்சுக்காதீங்க. இது ஒரு பொது விழா அப்படின்றதுனால அக்கம் பக்கத்தினருக்கும் குழந்தைகளுக்கும் பிரசாதம் பகிர்ந்து தருவது தான் ராமருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். ராமருக்கு படைக்கும் நெய்வேத்தியத்தில் வெங்காயம், பூண்டு போன்ற தாமச உணவுகளை சேர்க்கக்கூடாது. அதே போல் பூஜை செய்யும்போது எந்த தவறும் நடக்கக்கூடாது அப்படின்னு பயந்து செய்யாதீங்க. பக்தியோட மனப்பூர்வமாக செய்யுங்க. இஷ்டப்பட்டு செய்யுங்க, கஷ்டப்பட்டு செய்யாதீங்க. பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு வேறு வேலைகளை கவனத்தை சிதற விடுறது, அதாவது விளக்கேற்றும் போது ஃபோன் பேசிக்கிட்டே இருக்குது, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டே பேசிக்கிட்டே விளக்கேற்றுறது, பேசிக்கிட்டே மந்திரம் சொல்கிறது, இதெல்லாம் தவறுங்க. குறைந்தது ஒரு 15 நிமிடமாவது ராமருடைய நாமத்தை சொல்லி தியானத்தில் அமர்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கடைசியாக ராம நவமி அன்னைக்கு வீட்டில் இருக்கிற பெண்களை சீதாதேவியோட அம்சம் அப்படின்னு கருதி அவங்களுக்கு மரியாதை செலுத்தி அவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பதே ராமருக்கு செய்யும் உண்மையான பூஜை. வீட்டில் இருக்கிற பெண்களை எந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த குடும்பம் செழித்து வளரும். வீட்டில் இருக்கிற ஆண் குழந்தைகளுக்கும் பெண்களை எப்படி மதிக்கணும், எப்படி மரியாதையாக நடத்தணும் அப்படின்றத நம்ம சொல்லி வளர்க்கணுங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்குங்க. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடந்துட்டுருக்கு. அதுக்கு வீட்டில் இருக்கிற பெற்றவங்க ஆண் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்றத நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்த்தோம் அப்படின்னா அந்த கெட்ட பழக்கத்துக்கு ஆளாகாமல் இருப்பாங்க. இது என்னுடைய ஸ்மால் ரெக்வெஸ்ட்டுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் ராமநவமி பூஜை செஞ்ச ஃபோட்டோஸ் இருந்தது அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் அப்படி இல்லைனா ஃபேஸ்புக் பக்கத்துக்கு அனுப்பி வைங்க. நீங்கள் அனுப்பின ஃபோட்டோஸை அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேங்க. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பாய்.